ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரிவியூவில் வந்து ஒரு வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க ஃபயர் எஃபெக்ட்டோட. ஸோ அந்த வீடியோ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக புரியும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து CapCut என்ற இந்த அப்ளிகேஷன் இருக்கணும். ஸோ உங்கள்கிட்ட இல்லைனா டெலிகிராமில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு VPN வந்து கனெக்ட் பண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து எஃபெக்ட்ஸ் வந்து லோட் ஆகாது. லோட் ஆகாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோ இன்டர்நெட்னு ஷோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் வந்து VPN ஆன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் அப்படின்னா வீடியோஸ்னு கேட்கும். ஸோ உங்களுக்கு தேவையான ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணோன்னா இப்போ தெரிய இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் எனக்கு ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். இதில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பேசிக் பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு MISTன்ட்டு ஒரு எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதாவது மிஸ்ட்ன்ட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு ஆட் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது திரும்பி அந்த எஃபெக்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே காப்பின்னு இருக்கும். அதை வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் திரும்பி காப்பின்னு கொடுங்க. ஸோ நீங்கள் காப்பின்னு கொடுக்க எங்கெங்கே இமேஜ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து திரும்பி ஸ்டார்டிங் வந்துட்டு ஆட் எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேச்சர் அப்படின்ட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போலேஷன் ஒரு எஃபெக்ட்ஸ் இருக்கும், ஃபயர் எஃபெக்ட். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி டிக் மார்க் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதையும் வந்து காப்பின்னு கொடுத்து எல்லாத்துலேயும் வந்து காப்பி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் காப்பி பண்ணோன்னே என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ட்ரிம் பண்ணுற மாதிரி நீங்களும் ட்ரிம் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லாமே வந்து ட்ரிம் பண்ணி முடிச்சோன்னே இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து ஸ்மோக் எஃபெக்ட் வந்துட்டு உங்களுக்கு டக்குன்னு வந்து ஃபயர் வந்து ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ரெடி பண்ணோம். மேலே உங்களுக்கு எக்ஸ்போர்ட் சிம்பிள் இருக்கும், டவுன்லோட் மாதிரி. ஸோ அதை வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பிக்சல் வேணுமோ அந்த பிக்சல் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். 480 அப்படின்னா 720 அப்படின்னா 1080. ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து பிக்சல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரேம் ரேட் வந்து 60 வேணும்னா 60, ஸோ 50, 30 அந்த மாதிரி வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ணோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வீடியோ சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்ததுக்கு.